ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த லைவ்ல இந்த ஆராதனை கண்டு எங்களோடு ஆராதிக்கிற மக்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் கடந்து போகும்படியாக பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் அதோட 6ஆம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் நாட்களிலே, இந்த ஊரடங்கு உத்தரவு காலத்திலே தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய ஆனந்தம், தேவனுடைய அருள் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆண்டு கொள்ள வேண்டுமானால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆண்டு கொள்ள வேண்டுமானால் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று வேதத்தில் எழுதியிருந்தாலும், இதை நாம் வாசித்தாலும் எதற்கு கவலைப்படுவது, எதற்கு கவலைப்படாமல் இருப்பது என்று ஒரு முடிவும் ஒரு நிதானம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றுக்காக கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறவன் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தை ஜபத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்த மாட்டார். கவலைப்படாதவனோ எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு கூட தேவனுக்கு தெரிவிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் கவலைப்பட்டு எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திற்கு தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா, அல்லது கவலைப்பட்டு எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு கூடிய ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தாதவர்களாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்புக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது, பிலிப்பு பட்டணத்தார் அநேக காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே பிலிப்பு பட்டணங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நிருபங்கள் வாசிக்கப்படுகிற பிரசங்கிக்கப்படுகிற எல்லா மக்களுக்கும் தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆள வேண்டுமானால் தெரியப்படுத்த வேண்டியதை தெரியப்படுத்த வேண்டியவருக்கு தெரியப்படுத்துகிற விதத்தில் தெரிவிக்கும் போது, ஹல்லேலூயா, தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. கவலை ரெண்டு வகைப்படும். ஒன்று உலக பிரகாரமான கவலை, வசனங்களை வாசிக்கவும் வசனங்களை வியாக்கியானம் பண்ண சமயம் இல்லை. ஒன்று உலக கவலை, இரண்டாவது தேவனுக்கு ஏற்ற கவலை. உலகத்திற்கு ஏற்றதான கவலை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பார்த்துவோம், எங்கே போவோம் என்றதான உலக கவலை. இரண்டாவதாக தேவனுக்கு ஏற்றதான கவலை. அல்லேலூயா. அந்த கவலை ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, சபை விசுவாச மக்களை குறித்து. இன்றைக்கு இந்த காணொளி காட்சி வழியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறதானே அகில உலகத்தில் காண்க
மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய கவலை அவன் இருதயத்தை ஒடுக்கும். அல்லேலூயா. இருதயத்தை ஒடுக்கி ஒன்றுமில்லாததாக்கி நம்பிக்கை இழக்க செய்து சத்தியத்தை, சாட்சியை, சபையை, ஐக்கியத்தை, தேவனை விட்டு விலகி போக செய்கிறதான ஒன்றுதான் கவலை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கவலை மனிதனுடைய இருதயத்தை ஒடுக்கும். இன்னைக்கு ஏன் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டியதான நம்முடைய இருதயங்களை இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் பீரியடிலே, இந்த தடை உத்தரவின் காலத்திலே, எங்கும் கொள்ளை நோய்கள் பரவிக் கொண்டிருக்கிற காலத்திலே என்ன ஆகுமோ, என்ன நடக்குமா என்று சொல்லி ஒரு நாளும் நம்முடைய இருதயங்களை கவலையை ஒடுக்காதபடிக்கு நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், கவலை படுவதினால் எவன் தன் அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயம், கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும். தொடர்ந்து வாசியுங்கள். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த புத்தகங்களை எடுத்தாலும், எந்த டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் நல்ல வார்த்தை என்றதான வார்த்தையை நாம் காண முடியாது. அல்லேலூயா. நல்ல வார்த்தையை பேசத்தக்க, நல்ல வார்த்தையை சொல்லத்தக்கதான ஒரு ஆட்கள் உண்டாயிருந்து பார்க்கும்போது நல்ல வார்த்தை எழுதுகிற புத்தகங்களோ, நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற நிகழ்ச்சிகளோ இந்த உலகத்தில் காண்கிறது அரிதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. நல்ல வார்த்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்ததான இந்த வேத வசனமே வேத சத்தியமே. 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் இருதயத்திலே சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிறதானே செடி தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கவலை இருதயத்தை ஒடுக்காதபடிக்கு வேத வசனங்களை, வேத வார்த்தைகளை நேசிப்போம், வாசிப்போம், தியானிப்போம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனும் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் விடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம், சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் கவலை இருதயத்தை ஒடுக்கும். நல்ல வார்த்தையோ அவர்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா. இரண்டாவதாக கவலை என்ன செய்யும் என்று பார்க்கும்போது, கவலை மனிதனுடைய உள்ளத்தையும் அவன் இல்லத்தையும் நெருக்கும். அதே சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, முன்னாடி இருக்கிறவங்க, கவலை முதலாவது என்ன செய்யும்? ஒடுக்கும். இரண்டாவது கவலை அவனுடைய உள்ளத்தை, அவன் இருதயத்தை நெருக்கும். ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன், வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக
கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் வசனத்தை நெருக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும். இரண்டாவதாக வசனம் கவலை மனுஷன் இருதயத்தை நெருக்கும். இந்த வேத வசனத்திலே வாசித்தோம். வசனமானது உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதான வசனம் விதையானது அது வளரக்கூடாதபடிக்கு உலகத்தினுடைய வசனத்தை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கவலை மனிதனுடைய வாழ்க்கையை, கவலை மனிதனுடைய உள்ளத்தை, கவலை மனிதனுடைய இல்லத்தை நெருக்கி போடுகிறது. கவலை மனிதனுடைய இதயத்தை நெருக்கப்படாதபடிக்கு நம்முடைய இருதயம் வழி போன போக்கிலே இருக்கிற இருதயமாக, கற்பாறையான இருதயமாக, முள்ளு நெருக்கி போடுகிற முள்ளான இருதயமா இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் இருக்குமானால் ஹல்லேலூயா, அதிலே விதைக்கப்படுகிற, அதிலே சொல்லப்படுகிற, அறிவிக்கப்படுகிற வார்த்தையை கேட்கிற மனிதன் கவலையை மறந்து அந்த விதையானது, அந்த வசனமானது அவருக்குள் இந்த கவலையை எடுத்துப்பட்டு 30 அல்ல 60 அல்ல, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஈசாக்கு தேசத்திலே விதைத்த போது 100 மடங்கு அது நல்ல மேனியை கொடுத்தது போல ஹல்லேலூயா நெருக்கி போடாதபடிக்கு நல்ல பலனை தரும். கவலை இருதயத்தை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். இரண்டாவதான கவலை மனிதனுடைய இருதயத்தை நொறுக்கி போடும். இருதயத்தை கவலை நொறுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனங்களை எப்போதும் வாசித்து அந்த வார்த்தையிலே அகமகிழ்ந்து கழித்து லேலுயா என்று ஆர்ப்பரிக்கிறதானே ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருவாராக. மூன்றாவது கவலை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அகில உலகத்தில் வாழ்கிற எல்லா மனித வாழ்க்கையிலும் கசப்புகளையும் காயங்களையும் ஏற்படுத்தும். அல்லே சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது கசப்பு மனிதனை, மனிதன் இருதயத்தை, எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம். முதலாவது கவலை மனிதன் இதயத்தை ஒடுக்கும். இரண்டாவது மனிதன் இதயத்தை ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க கவலைப்படாதபடிக்கு தெரியப்படுத்தும் போது கீழே வசனம் வாசிக்கிறோம், எல்லா புத்திக்கும், எல்லா சக்திக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கிருபைக்கும், எல்லா தயவுக்கும் கரங்களை தட்டி எல்லா இரக்கங்களுக்கு மேலான தேவனாகிய கிருபை, தேவனாகிய இரக்கங்கள், தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை நம்மை ஆட்கொள்ளும். மூன்றாவது கவலை கசப்புகளையும் காயங்களையும் ஏற்படுத்தும். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே. இல்ல 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மார்த்தாளோ கவலைப்பட்டு
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரனை விட்டு வந்திருக்கிறது கவலை இல்லையா? அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனை குற்றப்படுத்துகிற குறை சொல்லுகிற அளவிற்கு கவலை என்றதான ஒன்று மனித வாழ்க்கையிலே கசப்புகளையும் காயங்களும் ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒன்று நான் இந்த காலவழியிலே தேவனுடைய கிருபையோடு கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறது, மார்த்தாள் தனக்கு நியமிக்கப்பட்டதான வேலையை அவள் எடுத்துக்கொண்டு தான் செய்ய நினைத்ததான வேலையில் அவள் முழுமையாக அந்த வேலையை செய்து முடிக்க மனதில்லாதவளாக தான் எடுத்துக்கொண்ட தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவள் செய்வதற்கு மிக கவலைப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கும் எனக்கு அன்பான கட்டளை பிள்ளைகளே, கவலை கசப்புகளை காயங்களை ஏற்படுத்தும். லாக்டவுன் நாட்களிலே, இந்த தடை உத்தரவு காலத்திலே உங்கள் குடும்பங்களிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலைகள், பொறுப்புகள், உத்தரவாதங்கள் எதுவானாலும் அதை மற்றவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவில்லை என்று எந்த கசப்புகளை, எந்த வாக்குவாதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தேவன் நமக்கு என்று நியமித்ததான உத்தரவாதத்தை, பொறுப்புகளை, வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், மோசே என்ற ஒரு மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் சிறுவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போக சொன்னபோது ஜனங்கள் அவன் மேலே வைத்ததான பலவிதமான குற்றச்சாட்டுகள் நிமித்தமாக அவன் உள்ளத்திலே அநேக கசப்புகள் எழுந்து, அல்லேலூயா. ஆனால் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பின போது குமாரனாகிய தேவன் மனுக்குலம் செய்ததான எந்த விதமான குற்றங்கள், குறைகள் நிமித்தமாக அவருடைய மனதிலே கசப்புகள் ஏற்படுத்தவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக வந்த போது ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள், அவரை ஒடுக்கினார்கள். ஆனாலும் நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட எந்த ஒரு சமயத்திலும் மோசேயை போல, மார்த்தாளை போல இயேசுவும் பவுலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கசப்புகளையும் காயங்களையும் ஏற்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ சமூகத்திலே எங்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை தேவ சமாதானம். இந்த கடுமையான நாட்களிலே நம்முடைய உள்ளத்தையும் இல்லங்களையும் ஆள வேண்டுமானால் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு, சொல்லுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம். சந்தோஷமா சொல்லுங்க. என்ன சமாதானம்? உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் படுத்துகிற சமாதானம் அல்ல, தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் ஆளுகை செய்யும். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கவலை மனிதன் இருதயத்தை ஒதுக்கும், கவலை மனிதன் இருதயத்தை நெருக்கும், கவலை மனிதனுடைய இருதயத்திலே கசப்புகளையும் காயங்களை உண்டாக்கும். ஆண்டவரே, நான் இந்த நாட்களிலே நான் என் மேலே நான் கசந்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே என் குடும்பத்தார் மேலே கசந்து கொள்ளாதபடிக்கு, என் அயலாகத்தார் மேலே கசந்து கொள்ளாதபடிக்கு, என்னை யாராவது சாட்சி செய்கிற மேலே கசந்து கொள்ளாதபடிக்கு, எந்த விதமான சூழ்நிலையானாலும் எல்லாவற்றையும்
ஹalleluya ஹalleluya. Hallelujah. காயங்களும் ஏற்பட்டு ஒருவரையும் காயப்படுத்தாதபடிக்கு தேவ சமாதானம் அகில உலகத்தையும் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்யும்படியாக கண்களை மூடி எல்லாரும் ஹalleluya. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார்.
கவலைப்படுவதனால் எவன் தன் உள்ளத்தில் ஒரு குணத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும்? கவலை நம்முடைய இருதயத்தை ஒடுக்கும். கவலை நம்முடைய இருதயத்தை நெருக்கும். கவலை இருதயங்களை காயப்படுத்தும், கசப்புகளை உண்டாக்கும். ஆனால் அப்போஸ்தலனான பவுல் பிலிப்பு பட்டணத்தில் சபைக்கு எழுதும்போது எழுதினார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் என்று அவர்களை தைரியப்படுத்தியது போல இந்த காலத்தில் நம்முடைய தேசத்தில் வியாதிகளும் திக்கினங்களும் பலவீனங்களும் சூழ்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு கவலை, எல்லாருக்கும் ஒரு கவலை. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, எப்படி நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால உங்க உயரத்தை ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கவலைப்படுறதை விட்டுடுங்க. கவலைகள் இருதயத்தை ஒடுக்கும், கவலைகள் இருதயத்தை நெருக்கும், கவலைகள் இருதயத்தில் கசப்புகளையும் காயங்களையும் உண்டாக்கும். நீ கவலைப்படுவதற்கு பதிலாக, நீ கவலைப்படுவதற்கு பதிலாக எல்லாவற்றையும் குறித்து எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடு. பைபிள் சொல்லுது, கர்த்தர் தேவன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாத விடமாட்டார் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி ஒரு நாளும் கவலைப்பட போவதில்லை. கவலைப்பட்டது போதும், கவலைப்பட்ட நாட்கள் போதும், கவலைப்பட்ட வாழ்க்கை போதும். இனி கவலைக்கு இடம் கொடுக்காதபடி இனியும் கவலைப்படுவதையானால் கவலை நம்மை ஒடுக்கிவிடும், கவலை நம்மை நெருக்கிவிடும், கவலை நம்முடைய இதயத்தில் கசப்புகளை காயங்களை உண்டாக்கிவிடும். எத்தனை பேர் இன்றைக்கு வலது கரத்தை உயர்த்தி, எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இனி ஒரு நாள் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து உம்மிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு உம்மிடத்தில் தெரியப்படுத்துவேன் ஆண்டவரே. அப்போது எல்லா புத்திக்கு வெட்டாத தேவ சமாதானம் என்னையும் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கவலைப்படாதபடிக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுபடியாக ஊழியர் இறுதியாக நம்ம ஜெபத்திலே நடத்தி முடிவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்தில் இந்த 23 தேதியிலே நாங்கள் வந்து ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. காலையோறும் புது கிருபைகளை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நாங்கள் கூடி ஆராதிக்க, வீடுகளில் தேவ ஜனங்கள் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க, சபை மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற பல பகுதியில் இருக்கிற தேவ மக்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்போது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் ஆளுகை செய்யும் என்ற வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாள் கவலைப்படாதபடி, ஒருவேளை நாங்கள் கவலைப்படுவோமே ஆனால் அந்த கவலைகளை ஒடுக்கும், நெருக்கும், அந்த கவலைகளை இதயத்தில் கசப்புகளை காயங்கள் உண்டாகும்.
காத்திருக்கத்தக்கதான தேவ இலக்கங்களை தேவ பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறாங்க. தேவ ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறாங்க. தேவனுடைய ஆராதனை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்டுக்கு ஒரு தேவ சமாதானம் அவருடைய வீடுகளை ஆளுகை செய்வதாக, அவருடைய குடும்பங்களை ஆளுகை செய்வதாக, அவருடைய வேலைகளை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஆருளே ஆருளே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருளே ஆருளே ஆயுளெல்லாம் காப்பவரே. என் விளக்கை ஏற்றியே, என் இருளை அகற்றியே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக எங்கள் தலைகளை நிமிரச் செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. இந்த காணொளி காட்சி வழியாக உங்களோடு இணைந்து ஆராதிக்க முடியாத மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரவர்களை சும்மாதம் எங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்தும் எங்கள் மாநில அரசாங்கத்தில் இருந்தும் ஆண்டவரே கர்த்தாவே தடைகள் கலர்த்தப்பட முடியாது. ஆண்டவரே கர்த்தாவே வருகிற முதலாம் தேதி நாங்கள் எல்லாரும் வருகிற காலத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி கொன்றாக ஆராதிக்க தேவர்களுக்காக ஆண்டவர் வழிவாசலை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை காணொளி காட்சியை கர்த்தாவே நிகழ்த்தும்படியாக எங்களுக்கு பேருதவியாக இருக்கிற அன்பான மகன் ஆண்டவரே ஈசாக்கு ராஜா அவர்களுக்காக, அன்பான மகன் பிரேம்குமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை ஆண்டு ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபம் எடுக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்தரான ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஆதரவும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் பராமரிப்பும் வழிநடத்தும் சமாதானமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியர்களோடு சகல பரிசுத்தவான்களோடும் அகில உலகத்தில் இருக்கிற மக்களோடும் இன்றும் இன்னும் சதா காலம் தங்கியிருப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்